நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். இன்றைக்கி பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போவது ஜனவரி மாதம் 22ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் விசுவாவசு வருடம் தை மாதம் 8ஆம் நாள் வியாழக்கிழமை. சந்திர பகவான் இன்னைக்கு சதயம் நட்சத்திரத்தில் நமக்கு அனுக்கிரகம் பண்ணிட்டு இருக்கார். மேஷராசி என்பர்களே, இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் போயிட்டு இருக்கார். பொதுவாகவே சந்திர பகவானுக்கு மனோகாரகன்னு பேர். ராசி பலன்கள் சொல்லும் போதெல்லாம் என்ன பண்ணுறோம்னா, தினபலன்கள் சொல்லும்போது சந்திர பகவானையே ஃபோக்கஸ் பண்ணி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். எதற்காக சந்திர பகவானுக்கு அந்த முக்கியத்துவம்னா, சந்திர பகவான் தான் நம்முடைய மன உணர்வுகள். இன்றைக்கி நம்முடைய மனசு எப்படி இருக்கும், எந்த ஒரு காரியத்தையும் எப்படி நம்ம எடுத்துப்போம், ஈஸியாக எடுத்துப்போமா, டஃப்பாக எடுத்துப்போமா, போரிட போகிறோமா, காரியம் சக்ஸஸ் ஆகுமா, எல்லாத்தையும் இந்த சந்திர பகவான் தான் சொல்கிறார். அதனால தான் அதன் அடிப்படையிலே உங்களுக்கு நான் பலன்கள் சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த மேஷராசிக்காரர்களுக்கு லாபத்தில் சந்திரன் போகிறாருன்னா இன்றைக்கி எல்லா விஷயமும் லாபகரமாக அமையும். மோகத்தை கொன்றுவிடு, அல்ல என் மூச்சை நிறுத்திவிடு நான் மகாகவி பாரதி. நான் நினைச்சதை எனக்கு அடைந்தே தீரணும்னு சொன்னால் சந்திர பகவானுடைய வலிமை வேணும். இன்னைக்கு 11ல் ராகு இருக்கிறதுனால மிகப்பெரிய விஷயங்களை சாதிக்கக்கூடிய வல்லமை சந்திர பகவான் தருவார். இன்னைக்கு துர்க்கை வழிபாடு மேற்கொள்ளணும். பிஸ்னஸில், குடும்பத்தில் எல்லா வகையிலும் நன்மை தரும். ரிஷபராசி என்பர்களே, 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பிஸ்னஸில் ஒரு பெரிய வளர்ச்சியை தருவார். நிறைய பேருக்கு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தா பரவாயில்லைன்னு தோணும் பாருங்க. இந்த மாதிரி நாள் அதுக்கு உங்களுக்கு சௌரியமாக இருக்கு. நல்ல பணியாளர்கள் இன்னைக்கு கிடைப்பாங்க. பல பேருக்கு கவலை, சார் எனக்கு சரியான ஒர்க்கர்ஸே கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல பணியாளர்கள், பணி செய்வதற்கு ஆட்கள் இன்னைக்கு கிடைப்பாங்க. அதே நேரத்தில் இந்த நாள் பாக்கியஸ்தானம் வலுவடைந்து இருக்கிறதுனால ஒரு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய முயற்சி, ஆன்லைன் பிஸ்னஸ் முயற்சி, ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய முயற்சிகள், இது எல்லாமே இன்னைக்கு திருப்தியாக பண்ணலாம், வெற்றிகரமாக அமைக்கும். மிதுன ராசி என்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஆல்ரெடி ராகு அங்கே இருக்க. அப்பாவுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுக்க வேண்டியது மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த எல்லா குழந்தைகளுக்கும் அம்மா பாசம் இருக்கும். ஆனால் குடும்பத்தில் உழைக்கக்கூடிய அப்பாவை பற்றி அவருடைய கவலைகள் தெரியாது. அவர் வருவார், சம்பாதிச்சு கொடுப்பார், அவர் மட்டும் போயிட்டு இருப்பார். இந்த குழந்தைகள் அம்மாவோடையே இருப்பாங்க. தந்தை படக்கூடிய பல கஷ்டங்கள் தெரியாது. போப்பா அப்படின்னு அப்பாவை எடுத்து பேசிட்டு போயிடும் குழந்தைகள். இந்த பையன் வளர்ந்து பெரிய அவனுக்கு திருமணமாகி அவனுக்கு குழந்தைகள் பிறக்கிற போது தான் தன்னுடைய தந்தை என்ன பாடுபட்டார்னு அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கிறது. அவர் தந்தை என்பவன் குடும்பத்தில் மிக உயர்ந்தவன் இல்லையா? அந்த 9வது ஸ்தானம் தான் அப்பாவை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அதில் இன்னைக்கு ராகுவும் சந்திரனும் இருப்பதனால அப்பாவுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுக்கணும். வெளிநாட்டு செல்வது வாய்ப்புகள் எல்லாம் இப்போ உங்களுக்கு கூடி வரும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும். ஆஞ்சநேயர் வழிபாடு இன்னைக்கு நீங்கள் நினைச்ச காரியத்திலெல்லாம் வெற்றி தரும். கடகராசி என்பர்களே, சந்திரன் 8ஆம் இடத்துல போறார். 8ஆம் இடம்ங்கிறது மனசு அமைதியாக வச்சுக்க வேண்டிய ஒரு ஸ்தானம். சில பேர் வேணும்னே நம்மளை அவமானப்படுத்த வருவாங்க. எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டோம். சரியான முறையில் பயணம் பண்ணிட்டு இருப்போம், சரியான முறையில் பேசுவோம். ஆனால் வேணும்னே நட்புகளோ உறவுகளோ அவமானப்படுத்த விரும்பும். அதில் ஏதோ ஒரு சந்தோஷம். அப்போ இந்த மாதிரி நாட்கள் நம்ம எப்படி இருக்கணும்? பயணங்களை அவாய்ட் பண்ணுவோம். யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணி பேச வேண்டாம். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துப்போம். இந்த நாள் நல்லா இருக்கும். சிம்மராசி என்பர்களே, யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னார் கணியன் பூங்குன்றன். உலகத்தில் உள்ள எல்லா உறவுகளும் உறவுகள் நினைக்கணும். நாங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது இந்த உலகம் தெரிவது இல்லை, யாரோடைய அனுபவம் இல்லை, பழக்கம் இல்லை. ஆனால் வெளி ஊர், வெளி மாநிலம், வெளிநாடு என்று நம்முடைய எல்லைகளை விரிவுபடுத்தி கொண்டே போகிற போது நம்முடைய விஷன் விரிவுபடுகிறது. உலகத்தை பார்க்கக்கூடிய பார்வை இன்றைக்கு விரிவுபடுகிறதோ அப்போ தான் கணியன் பூங்குன்றன் சொன்ன அந்த மீனிங் தெரியும். யாதும் ஊரே யாவரும் கேளியர்.
நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க. சிம்மராசிக்காரங்க அப்படித்தான் இன்னைக்கு ஜெயிக்க போறீங்க. ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். பழைய நண்பர்கள் சிலர் உங்களை விட்டு விட்டு செல்வார்கள். அப்பதான் தெரியும் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலேன்னு கண்ணதாசன் கேட்டார். அதெல்லாம் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நாள். ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கன்னிராசி என்பர்களே, உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள். ஒரு வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும். இன்றைக்கு உறவுகளை பற்றி நட்புகளை பற்றி நல்ல அவதானிப்பீர்கள் மனதிற்குள்ளே. இவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், அந்த அவதானிக்கக்கூடிய இயல்பை ஆண்டவன் உங்களுக்கு இன்னைக்கு வழங்குகிறார். நல்ல தனலாபம் வரும். விளையாட்டு விஷயங்கள் ரொம்ப ஈடுபாடு கூடும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீங்க. துலாம் ராசி என்பர்களே, நிறைய புரளிகள் வரும். எதையும் காதுல போட்டுக்க கூடாது. உங்களை பற்றி அவர் அப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார். யாரும் என்ன வேணா சொல்லிட்டு போட்டு. நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா, நேரம் வரும் என்று ஓடு ராஜான்னு போய்கிட்டே இருக்கணும். நீங்க கல்வியில் ஒரு நல்ல வளர்ச்சி வரப்போகுது. நல்ல காலங்கள் உங்களுக்கு உருவாக்கிட்டு இருக்கு. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னு ஜோதிட சாஸ்திரம் உங்களை பற்றி சொல்கிறது. அவ்வளவு நல்ல நேரம் துளாராசிக்காரங்க. உங்களுக்கு வியாபாரம் பெருகும், கல்வி சிறக்கும், பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். விருச்சிக ராசி என்பர்களே, இது ஒரு நல்ல நாள். அன்பானவர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய நாள். 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் அதிக கான்சென்ட்ரேட் பண்ணணும். நெஞ்சக நோய்கள் இருக்கிறவங்க மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். வீட்டில் சின்ன ரிப்பேர் ஒர்க் வந்தாலும் பார்த்து சரி பண்ணணும். இது வியாபாரத்தில் வளர்ச்சி தரும் நல்ல நாள். தனுசு ராசி என்பர்களே, நிறைய புத்தகங்கள் படிக்க வேண்டிய ஒரு நாள். உங்கள் நாலேஜ் டெவலப் ஆகிறது மட்டுமில்லை, மனசுக்கு இன்னைக்கு அமைதி கிடைக்கும். முயற்சிகள் வெற்றி பெறும், பயணங்கள் வெற்றி பெறும். நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும், அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். இளைய சகோதரனோடு சில கருத்து மாறுபாடு வந்துட்டு போகும். அதே நேரத்தில் நல்ல அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் சிலருக்கு இன்னைக்கு உண்டு. மகர ராசி என்பர்களே, நல்ல தனலாபம் வருது. 5 கிரகங்கள் ராசியில் சூழ்ந்திருக்கு. அதனால பிஸ்னஸில் டெவலப் ஆக போகிறோம். குடும்ப உறவுகளுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். தன லாபம் பெருகும். கல்வியில் நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல நாள். கும்பராசி என்பர்களே, இது நன்மையான வெற்றிகரமான நல்ல நாளாக உங்களுக்கு அமைகிறது. ராசியிலே சந்திர பகவானும் ராகு பகவானும் கூடியிருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய காளி வழிபாடு, துர்க்கை வழிபாடு, வாராகி வழிபாடு சர்வ வல்லமைகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பிஸ்னஸ் ரீதியான புதிய முயற்சிகள் வெற்றி பெறப்போது. எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் முயற்சி நல்ல லாபம் தரும் நல்ல நாள். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு தன லாபம் பெருகும் நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வந்து கொடுப்பார். ராகுவும் 12ஆம் இடத்தில் இருக்கார். உடம்புடைய மறைவு உறுப்புகளில் ஹெல்த் இஷ்யூஸ் சிலருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். அதே நேரத்தில் ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்கிற யோகம் உண்டு. குடும்ப உறுப்பினர்கள் உங்களிடம் அன்பாக பழகுவார்கள். நிறைய சிந்திப்பீர்கள், நிறைய திட்டமிடுவீர்கள். வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. நண்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?